வணக்கம். அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகிய ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு குவியும் ஆதரவு. இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர். வங்கதேசத்திலிருந்து சென்னை திரும்பிய மாணவர்கள், ஏமன் மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். வழங்குவதற்காக நான் பாலா. அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து விலகுவதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் 81 வயதான அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார். வயது முதிர்வு காரணமாக பைடனின் செயல்திறனில் சுணக்கம் ஏற்பட்டது. டிரம்புடனான முதல் நேரடி விவாதம் பைடனுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. டிரம்பின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பைடன் திணறினார். அது விமர்சனத்திற்கு வழிவகுத்ததோடு சொந்த கட்சியை சேர்ந்தவர்களையே அதிருப்தி அடைய செய்தது. இந்நிலையில் அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்க அதிபராக பணியாற்றுவது தனக்கு வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகும் என்று கூறினார். மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது நோக்கமாக இருந்தாலும் நாட்டு மக்கள் மற்றும் கட்சியின் நலனுக்காக தேர்தலில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். எஞ்சியுள்ள தனது பதவிக்காலத்தில் கடமைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் விரைவில் விரிவாக பேசுவதாகவும் ஜோ பைடன் கூறினார். தன்னுடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு நன்றி தெரிவித்துள்ள பைடன், ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அவருக்கு முழு ஆதரவை வழங்க விரும்புவதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் வேட்பாளராக தன்னை நிறுத்துவதற்கு முன்மொழிந்த அதிபர் ஜோ பைடனுக்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிபராக இருந்து நாட்டிற்கு சேவை புரிந்து வரும் ஜோ பைடனுக்கு நாட்டு மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்த அதிபர் ஜோ பைடன் முன்மொழிந்திருப்பதை கௌரவமாக கருதுவதாக தெரிவித்துள்ள கமலா ஹாரிஸ், இந்த போட்டியில் வெற்றி பெற்று அதிபராக வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்கு 107 நாட்களே இருக்கும் நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என தெரிவித்துள்ள கமலா ஹாரிஸ், நாட்டு மக்களையும் ஒருங்கிணைத்து டொனால்டு டிரம்பை வீழ்த்தி காட்டுவேன் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை நிறுத்துவதற்கு முன்னாள் அதிபர் பில் கிளின்டனும் அவரது மனைவியுமான ஹிலாரி கிளின்டனும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில், கமலா ஹாரிஸை அதிபராக தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அதன் அடிப்படையிலேயே அமெரிக்காவின் எதிர்காலம் அமையும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள அதிபர் ஜோ பைடனை டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதியில்லாதவர் ஜோ பைடன் என்றும் அதிபராக பதவி வகிக்கவும் தகுதியற்றவர் என்றும் விமர்சித்தார். பொய்கள், போலி செய்திகள் ஆகியவற்றால் மட்டுமே அதிபர் பதவியை ஜோ பைடன் பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ள டிரம்ப், அதிபர் பதவிக்கு சரியான நபர் அல்ல என்பதை அவரது மருத்துவரும் பத்திரிகையாளர்களும் நன்கு அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார். ஜோ பைடனின் மோசமான ஆட்சியால் நாம் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்துள்ள டிரம்ப், அந்த பாதிப்புகளை விரைந்து சரி செய்து மீண்டும் அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவோம் என குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவில், அமெரிக்கா என்பது தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் அங்கீகாரத்தை அதிகரிக்கும் நாடு என்பதை முழுமையாக நம்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக கட்சியில் அந்த குணங்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது குடியரசுக் கட்சியின் பக்கம் அது திரும்பி இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளார். 19 அமர்வுகளாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட 6 முக்கிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. 2024-2025ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்யவுள்ளார். இதில் தனிநபர் வருமான உச்சவரம்பு உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். மக்களவையில் பிற்பகல் 1 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன் 2 மணிக்கு மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கை முக்கிய விவரங்களுடன் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், தாம்பரம், செங்கல்பட்டு மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி தமது பதிவை பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு டேக் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்த நிலையில் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 10,76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கி இருப்பதாக கூறினார். வழக்கம்போல் யாரோ எழுதி கொடுத்ததை முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயில் டு துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு 5,800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் மறைக்க முயல்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, இந்த ஆண்டு மட்டும் 6,331 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மின்சார கட்டணம் உள்ளிட்டவற்றை பல மடங்கு உயர்த்திவிட்டு வருமான வரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசின் மீது வீண் பழி சுமத்துவதா எனவும் வினவியிருக்கிறார். நீட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், பல்வேறு முறைகேடுகளுடன் நடைபெற்ற நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதோடு இலங்கை மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்கள் குறித்தும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் குறித்தும் நாட்டில் பட்டியலின வகுப்பினரின் தற்போதைய நிலைமை குறித்தும் விவாதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் விவாதத்தில் போதிய நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி நேரம் 2 மணி நேரமாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்தார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு இசிஜி, எக்கோ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் மார்பு பகுதியில் அசௌகரியத்தை உணர்ந்ததாகவும் மூச்சு விடுவதில் சிரமங்களை சந்தித்ததாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து கவனிப்பில் இருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை ஒத்திவைக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்தது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதனால் குற்றச்சாட்டு பதிவை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் சிக்கியிருக்கும் மாணவர்கள் தொடர்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்றும் 74 மாணவர்கள் மட்டும் வருவதாக இருந்த நிலையில் கூடுதலாக சில மாணவர்களும் சேர்ந்து வருகிறார்கள் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். பதட்டமான சூழ்நிலை இருக்குதுன்றது தகவல் சொல்றாங்க. இங்க வந்திருக்கிற மாணவர்களே நாங்க இருக்கிற இடத்துல ஒன்றும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, நாங்க வந்துட்டோம். சில இடத்துல இருக்கிற பதட்டமான சூழ்நிலை அந்த மாணவர்கள் வர்றதுக்காக எங்ககிட்ட தொடர்பு கொண்ட உடனே தமிழக அரசு செய்திருக்கிற இந்த உதவிகளை, இந்த எண்களை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம். எனவே அவர்களும் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள், அவர்களையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையின்படி நம் துறை சார்பாக அது செவ்வன செய்யப்படும். சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்து வங்கதேச உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது.
தலைநகர் டாக்காவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து வழக்கம்போல் வணிக நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கடைகள் மீண்டும் இயங்க தொடங்கியதால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சந்தைகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடினர். சுதந்திர போராட்டத்தின் போது போராடியவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்ததற்கு எதிராக பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்தன. அப்போது ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 114 நபர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து இது தொடர்பான வழக்கை விசாரித்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு வேலைகளில் 93 விழுக்காடு பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தி 2வது வெற்றியை இந்தியா பதிவு செய்திருக்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் குரூப் சுற்றில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது. ஐக்கிய அரபு அமீரகம் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வீராங்கனைகள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். கேப்டன் ஹர்மன்பிரீத் 66 ரன்களும் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் 64 ரன்களும் எடுத்து அணியின் ஸ்கோரை கிடுகிடுவென உயர்த்தினர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இந்தியா 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்தது. 202 என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரக வீராங்கனைகள் தொடக்க முதல் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினர். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அந்த அணி 123 ரன்கள் மட்டுமே எடுத்து 78 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா தனது 2வது வெற்றியை பதிவு செய்து அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் அடுத்த திரைப்படத்தின் பூஜை அவரது கட்சியின் மாநாட்டிற்கு பிறகு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் செப்டம்பர் மாதம் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் அதில் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகு தனது அடுத்த படத்திற்கான தொடக்க பூஜையை விஜய் நடத்த இருப்பதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த படம் அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. தற்போது கோட் திரைப்படத்தில் விஜய் நடித்து வருகிறார். இதையடுத்து மற்றொரு படத்தில் நடித்துவிட்டு முழுவதுமாக அரசியலில் களமிறங்க உள்ளதாக விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 74,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வரும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 65,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 74,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியில் குளிப்பதற்கு 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கேரளாவில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழந்த நிலையில் அம்மாநிலத்திற்கு மத்திய குழு விரைய உள்ளது. மலப்புரத்தை சேர்ந்த 14 வயது சிறுவன் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு சிறுவனின் குடும்பத்தினர் அந்த சிறுவனின் வசித்த பகுதியில் வேறு யாருக்காவது நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா என கண்டறிய மாநில அரசை அறிவுறுத்தியுள்ளது. சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுபவர்களையும் தனிமைப்படுத்தவும் அவர்களது மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சுகாதாரத்துறையின் சுகாதார திட்டத்தின் நோய் தடுப்பு குழு கேரளாவுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்த குழு நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டது தொடர்பாக விசாரிக்கவும் இந்த விவகாரத்தில் தொழில்நுட்ப உதவியை வழங்கவும் கேரள அரசுக்கு உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் பதவி என்பது கூட்டு முயற்சியால் எடுக்கப்பட வேண்டிய விஷயம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்டும் விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் அதிமுகவுக்குள் நடப்பதுதான் நாடகம் என்றும் கூறினார். துணை முதல்வர் இந்த பதவி வரும்போது அது உங்களுக்கான வாய்ப்பு தரதுல எதிர்பார்ப்பு இருக்குண்ணா. எல்லாருக்குமே கட்சிக்காரங்களுக்கும் அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லைண்ணா உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இல்லை நாங்கள் எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் சாதகமாக அது ஒன்றே போகலாம். திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமன் தான் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நகரமன்றத்தில் கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்ற கம்பன் பெருவிழாவில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார்.
தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றையெல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்து சென்றவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். தசரதனுடைய மகனாகத்தான் விபீடனையும் புதனையும் சுக்ரீவனையும் ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும், இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம். மின் கட்டண உயர்வை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டி தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியினர் சார்பாக பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் நடைபெற்ற தொடர் கொலை சம்பவங்களை தடுக்க தவறியதாக திமுக அரசு மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதேபோல நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் அவரது மனைவி பொற்கொடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை பரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடல் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பொத்தூர் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது நினைவிடத்தில் 16வது நாள் நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அங்கு பௌத்த முறைப்படி வழிபாடு நடைபெற்றது. சென்னை மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த பௌத்த பிக்குகள் பௌத்த மத பாடல்களை பாடி சடங்குகளை செய்தனர். இதில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமது குழந்தையுடன் பங்கேற்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். ஏற்கனவே 16ஆம் நாள் நினைவு தினத்தையொட்டி பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித், பாடகர் கானா பாலா உள்ளிட்டோர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி விரைந்த மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையை முடித்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி மக்கள் விரைந்துள்ளதால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர்ந்து கூடுதல் கவுண்டர்களை திறந்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்ததால் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி மரத்தை அப்புறப்படுத்தினர். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் காந்தி சிலையிலிருந்து நீண்ட வரிசையில் 8 மணி நேரம் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். இலவச தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்கள் ஆங்காங்கே மாட வீதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டு தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. வழக்கமாக அம்மணியம்மன் கோபுர தெருவில் மட்டுமே பந்தல் அமைத்திருந்த நிலையில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருந்ததால் காந்தி சிலை வரை பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலையங்களில் குவிந்தனர். அந்த வழியாக வந்த ரயில்களில் முந்தி அடித்துக் கொண்டு ஏறியதால் நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்கு முறையான போக்குவரத்து வசதி இல்லாததால் இதுபோன்ற கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பது தொடர்கதையாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் போதிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு வலியுறுத்தியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உலகின் மிக நீளமான துடுப்பு படகில் ஒலிம்பிக் சுடர் எடுத்துச் செல்லப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் சுடர் கடந்த 14ஆம் தேதி தலைநகர் பாரிஸுக்கு வந்தடைந்தது. இந்த நிலையில் நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு வரும் இந்த ஒலிம்பிக் சுடர் நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள மார்னே நதியில் உலகின் மிக நீளமான துடுப்பு படகில் எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அருகில் அமைந்துள்ள பழமையான கோட்டை வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் சுடருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரும் 26ஆம் தேதி ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கும் போது தொடக்க விழா நடைபெறும் மைதானத்திற்கு ஒலிம்பிக் சுடர் எடுத்து வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ரயில் சேவை தொடங்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், சென்னை முடிச்சூர் ஆகிய பகுதிகளில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவில் போதிய நிதியை அவர்கள் கோரியபடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் முன்னேற்றம் குறித்து துறையுடைய செயலாளரும் நம்முடைய துறையுடைய உறுப்பினர் செயலாளரும் தென்னக ரயில்வே மேலாளரிடம் தொடர்ந்து அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். அவர்கள் இன்னொரு 3 மாத காலத்திற்குள் முடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மார்ச் மாதம், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்ந்து எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். கல்வராயன் மலைப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்க் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜிஜித் சதுர்வேதி உள்ளிட்ட காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் ட்ரோன் கேமரா மூலம் அந்த பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது கச்சாரப்பாளையம், கரியாலூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள கள்ளச்சாராய வழக்குகள் குறித்து ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கேட்டறிந்தார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து கைமாறியது என விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கைதானவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நெல்லையில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என வாக்குமூலம் அளித்தனர். தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடையின் உரிமையாளரிடமிருந்து கைமாறி இருப்பது தெரியவந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் ஒருவரே பணத்தை கொண்டு வந்து தந்ததாகவும், குறிப்பிட்ட நகைக்கடையின் உரிமையாளருக்கு ஓரிரு தினங்களில் சம்மன் அளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நகைக்கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்திய பிறகு யார் உத்தரவின் பேரில் பணம் கொடுக்கப்பட்டது, பணம் யாருக்கு சொந்தமானது என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. திருவாணி அணை முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன் திறக்கப்பட்ட நிலையில் அணையை கோவை மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அந்த அணையின் நீர்மட்டம் 42 அடியாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து கேரள நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் சிறுவாணி அணையின் மதகினை திறந்து 1000 கனஅடி நீரை வெளியேற்றியுள்ளனர். அணையின் முழு கொள்ளளவான 50 அடிக்கு நீரை தேக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்த நிலையில் கேரள அரசு முன்கூட்டியே மதகை திறந்து தண்ணீரை வெளியேற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனும் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளும் கேரள எல்லைக்குள் சென்று அணையை பார்வையிட்டனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி தபசு திருவிழா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டக படித்தாளர்கள் சார்பில் சங்கர நாராயண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக சிவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரே ரூபத்தில் சிவபெருமானாகவும் நாராயணராகவும் காட்சியளிக்கும் ஆடி தபசு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை தென்காசியில் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கண்டு ரசித்தனர். முன்னேற்பாடாக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். கர்நாடகாவில் பிறந்த குழந்தைக்கு 25 விரல்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகல்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொன்னூரைச் சேர்ந்த பாரதி என்பவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தைக்கு 25 விரல்கள் இருப்பதை கண்டு மருத்துவர்களும் குழந்தையின் குடும்பத்தாரும் ஆச்சரியமடைந்தனர். வலது கையில் 6 விரல்கள், இடது கையில் 7 விரல்கள் மற்றும் 2 கால்களிலும் தலா 6 விரல்கள் உள்ளன. குழந்தைக்கு அதிகமான விரல்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும், விரல்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதால் பயப்பட தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
கேதார்நாத்திற்கு யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத்திற்கு ஏராளமான பக்தர்கள் தற்போது யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். ருத்ரப்பிரயார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. கேதார்நாத்திற்கு கௌரிகுண்ட் பகுதியில் இருந்து யாத்திரை புறப்பட்ட பக்தர்கள் நிலச்சரிவில் சிக்கினர். இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் படுகாயமடைந்தனர். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் உடல்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக மிகப்பெரிய அளவிலான பாறைகள் மலையிலிருந்து உருண்டுள்ளதாகவும் பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்கிடையே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இரங்கல் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற தாந்தோண்டீஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த சுவாமி வேகாவனேஸ்வரர், முருகப்பெருமான், பிள்ளையார் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து வேகாவனேஸ்வரரும் முருகப்பெருமானும் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திரளான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். இந்த தேர் திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் காவடி மற்றும் தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இந்திய வில்வித்தை அணியின் பயிற்சியாளர் பேக் உன்கிவிற்கு தற்போது வரை இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் அளிக்காத காரணத்தால் அவர் பாரிஸிலிருந்து நாடு திரும்ப உள்ளார். 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய வில்வித்தை அணிகள் தேர்வாகியுள்ளன. ஒலிம்பிக் தொடரில் உள்ள 5 பிரிவுகளிலும் இந்திய அணி வீரர்கள் அம்பு எய்த தயாராகியுள்ளனர். இந்திய வில்வித்தை அணியின் பயிற்சியாளராக கொரியாவைச் சேர்ந்த பேக் உன்கி 1 ஆண்டிற்கு மேலாக செயல்பட்டு வருகிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் தொடரில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற தென்கொரிய அணிக்கு அவரே பயிற்சியாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் பேக் ஹூன்கி பயிற்சியின் கீழ் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 13 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய வில்வித்தை அணிகளுக்கு அவர் பாரிஸில் பயிற்சி அளித்து வந்தார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய வீரர்கள், பயிற்சியாளர்கள் அடங்கிய பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. அவரது பெயரை இணைக்க இந்திய வில்வித்தை சங்கம் முயற்சி செய்த போதிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் வில்வித்தை பயிற்சியாளர் இந்தியா திரும்புவதற்கு இந்திய வில்வித்தை சங்கம் விமான டிக்கெட்டை புக்கிங் செய்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்துடன் பணிக்காலம் நிறைவடையும் நிலையில் ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வீரர் வீராங்கனைகளை தயார் செய்துள்ளதாகவும் அணியுடன் இருக்க முடியாத சூழலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயில் பகுதியில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மதுரவாயில் ஆலப்பாக்கம் ஆற்காடு சாலை சந்திப்பில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அப்போது மதுரவாயில் தொகுதி எம்எல்ஏ கணபதி மெட்ரோ பணிகளின் போது சாலைகளில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதாகவும் உதயநிதி ஸ்டாலினிடம் முறையிட்டார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எம்எல்ஏ கணபதி வலியுறுத்தினார். சென்னை மெட்ரோ ரயில் பணியின் போது குழாய்கள் மூலம் வெளியேற்றப்படும் நீரால் அவதிக்குள்ளாவதாக போரூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது எம்எல்ஏவும் அமைச்சர் உதயநிதியிடம் முறையிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடையாறு அருகே பழங்கால சிலையை பதுக்கி வைத்திருந்த ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பழங்கால அம்மன் உலோக சிலைகள் மற்றும் உலோக வாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சாஸ்திரி நகரில் வசிக்கும் சுமதி வீட்டில் சிலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கடந்த 18ஆம் தேதி காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து அங்கு சென்ற அதிகாரிகள் சிலைகளை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் கலியமூர்த்தி, தங்கராஜ், ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட 3வரையும் கைது செய்து விசாரித்ததில் ஒரே கோயிலில் சிலைகள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. மேலும் ராஜேஷ் கண்ணன் மீது ஏற்கனவே சிலை கடத்தல் வழக்கு இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து சுமதியின் கணவரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 74,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வரும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 65,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 74,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியில் குளிப்பதற்கு 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முதல் கட்டமாக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அரசு பள்ளிகளைச் சேர்ந்த சிறப்பு பிரிவு மாணவர்கள் 7.5% உள்ஒதுக்கீட்டில் விருப்ப கல்லூரி மற்றும் படிப்புகளை தேர்வு செய்ய கால அவகாசம் வழங்கப்படும். பின்பு கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படும். நாளை மாலை 5 மணிக்குள் தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை உறுதி செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு இறுதி ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட உள்ளது. வருகிற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. ஆன்லைன் பொது கலந்தாய்வு வரும் 29ஆம் தேதி தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 476 பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் ஆகிய படிப்புகளில் 2,32,200 இடங்கள் உள்ளன. பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களில் தகுதியான 1,99,868 மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மயிலாடுதுறை அருகே சித்திரக்காடு பகுதியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள நவீன அரிசி ஆலையை மூட வலியுறுத்தி சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. அரிசி ஆலையிலிருந்து வெளியேறும் உம்மி துகள்கள் அந்த பகுதி முழுவதும் காற்றில் கலப்பதால் அருகில் வசிப்பவர்களுக்கு சுவாச கோளாறுகள் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு இதுவரையில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. இது தொடர்பான வழக்கில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது வரை ஆலை இயங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்து பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரியில் இடம் தேர்வு செய்வதில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக மாங்கனி கண்காட்சி தொடங்குவது தாமதமாகியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் கண்காட்சி நடத்தப்பட்டு வந்த நிலையில் கனரக வாகனங்கள் மைதானத்திற்கு செல்ல வழியில்லாத காரணத்தினால் இடம் தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் மதியழகனுக்கு சொந்தமான நிலத்தில் கண்காட்சி நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்ட நிலையில் அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் கண்காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஜூன் மாதம் தொடங்க வேண்டிய கண்காட்சி தற்போது வரை நடைபெறாத நிலையில் மாங்கனி சீசன் முடிவடைந்த பிறகு கண்காட்சி நடத்துவதால் பலனில்லை என விவசாயிகள் விமர்சித்துள்ளனர். வங்கதேசத்திலிருந்து 49 மாணவர்கள் கொல்கத்தா, குவஹாத்தி, அகர்தலா ஆகிய விமான நிலையங்களிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். வங்கதேசத்தில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக தமிழர்கள் சிலர் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வந்தனர். இந்த சூழலில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றது. மேலும் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அங்குள்ள தமிழ் மாணவர்களிடம் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு அவர்களது கோரிக்கைகள் பெறப்பட்டது. தமிழக அரசின் துரித நடவடிக்கையின் காரணமாக முதற்கட்டமாக 49 மாணவர்கள் கொல்கத்தா, குவஹாத்தி, அகர்தலா ஆகிய விமான நிலையங்களிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்காங்க பங்களாதேஷில். கடந்த 3 நாட்களாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில போலீஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடந்த கிளாஸ்னால அங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதனால பெரிய கலவரம் இருக்குது. அங்கே அவங்களுடைய கேபிட்டல் சிட்டியில் தாக்கால பெரிய பிரச்சனை இருக்குது. நாங்கள் தாக்காலேருந்து தூரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை வரல. அங்கே வெளில பசங்களால் போக முடியல. அங்கே சாப்பாடுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய பாதுகாப்பும் இல்லை. அவங்க காலேஜ் விட்டு போனாங்கன்னா காலேஜில் இருந்தாங்கன்னா சேஃபாக இருக்காங்க. இப்போதைக்கு நிறைய பசங்க வந்திருக்காங்க. நாங்கள் 3ஆவது செட்டில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரமாக வரும்னு நான் நம்புறேன். எம்பசி வந்துட்டு ஜஸ்ட் நாங்கள் ஒன்ஸ் கால் பண்ண அடுத்த செகண்டே போலீஸ் எங்கள் காலேஜ் வந்து போலீஸ் சென்ட் பண்ணிட்டாங்க. சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எங்களை எஸ்கார்ட் பண்ணி வந்துட்டு சேஃபாக வந்து பார்டர் விட்டாங்க. பார்டர் விட்டோடனே நெக்ஸ்ட் டைம் தமிழ் கவர்மெண்ட் வந்து டேக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக் அவுட் பண்ண அடுத்த 15 மினிட்ஸ் வந்து டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணோம். அடுத்த 20 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து டிக்கெட் புக் ஆகிடுச்சு. டிக்கெட் புக் ஆனோடனே இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம். சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்து வங்கதேச உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது.
தலைநகர் டாக்காவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து வழக்கம்போல் வணிக நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கடைகள் மீண்டும் இயங்க தொடங்கியதால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சந்தைகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடினர். சுதந்திர போராட்டத்தின் போது போராடியவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் 30 விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்ததற்கு எதிராக பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்தன. அப்போது ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 114 நபர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து இது தொடர்பான வழக்கை விசாரித்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு வேலைகளில் 93 விழுக்காடு பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்றில் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வான தபசு நிகழ்ச்சியில் திருமேனிநாதருக்கும் துணைமாலை அம்மனுக்கும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி திருச்சுழி குண்டாற்றில் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நிறைவு நிகழ்ச்சியான விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இத்தாலிக்கு கப்பலில் பயணம் மேற்கொண்ட 226 அகதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். லிபியா மற்றும் துனிசியா கடலோர பகுதிகளில் 2 கப்பல்களில் பயணம் செய்த 179 அகதிகளை கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். இதேபோல் துனிசியா கடலோர பகுதியில் சென்ற மற்றொரு கப்பலில் இருந்து 47 அகதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் தேவையான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதோடு அவர்களுக்கு உணவுகளும் வழங்கப்பட்டன. இவர்கள் இத்தாலிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தி 2வது வெற்றியை இந்தியா பதிவு செய்திருக்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் குரூப் சுற்றில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது. ஐக்கிய அரபு அமீரகம் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வீராங்கனைகள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். கேப்டன் ஹர்மன்பிரீத் 66 ரன்களும் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் 64 ரன்களும் எடுத்து அணியின் ஸ்கோரை கிடுகிடுவென உயர்த்தினர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இந்தியா 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்தது. 202 என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரக வீராங்கனைகள் தொடக்க முதல் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினர். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அந்த அணி 123 ரன்கள் மட்டுமே எடுத்து 78 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா தனது 2வது வெற்றியை பதிவு செய்து அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் வேட்பாளராக தன்னை நிறுத்துவதற்கு முன்மொழிந்த அதிபர் ஜோ பைடனுக்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிபராக இருந்து நாட்டிற்கு சேவை புரிந்து வரும் ஜோ பைடனுக்கு நாட்டு மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்த அதிபர் ஜோ பைடன் முன்மொழிந்திருப்பதை கௌரவமாக கருதுவதாக தெரிவித்துள்ள கமலா ஹாரிஸ், இந்த போட்டியில் வெற்றி பெற்று அதிபராக வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்கு 107 நாட்களே இருக்கும் நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என தெரிவித்துள்ள கமலா ஹாரிஸ், நாட்டு மக்களையும் ஒருங்கிணைத்து டொனால்டு டிரம்பை வீழ்த்தி காட்டுவேன் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை நிறுத்துவதற்கு முன்னாள் அதிபர் பில் கிளின்டனும் அவரது மனைவியுமான ஹிலாரி கிளின்டனும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில், கமலா ஹாரிஸை அதிபராக தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அதன் அடிப்படையிலேயே அமெரிக்காவின் எதிர்காலம் அமையும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள அதிபர் ஜோ பைடனை டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தகுதியில்லாதவர் ஜோ பைடன் என்றும் அதிபராக பதவி வகிக்கவும் தகுதியற்றவர் என்றும் விமர்சித்தார். பொய்கள், போலி செய்திகள் ஆகியவற்றால் மட்டுமே அதிபர் பதவியை ஜோ பைடன் பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ள டிரம்ப், அதிபர் பதவிக்கு சரியான நபர் அல்ல என்பதை அவரது மருத்துவரும் பத்திரிகையாளர்களும் நன்கு அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார். ஜோ பைடனின் மோசமான ஆட்சியால் நாம் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்துள்ள டிரம்ப், அந்த பாதிப்புகளை விரைந்து சரி செய்து மீண்டும் அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவோம் என குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவில், அமெரிக்கா என்பது தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் அங்கீகாரத்தை அதிகரிக்கும் நாடு என்பதை முழுமையாக நம்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக கட்சியில் அந்த குணங்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது குடியரசுக் கட்சியின் பக்கம் அது திரும்பி இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார்.
நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளார். 19 அமர்வுகளாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட 6 முக்கிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. 2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்யவுள்ளார். இதில் தனிநபர் வருமான உச்சவரம்பு உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். மக்களவையில் பிற்பகல் 1 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன் 2 மணிக்கு மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கை முக்கிய விவரங்களுடன் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தாம்பரம், செங்கல்பட்டு மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி தமது பதிவை பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு டாக் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்த நிலையில் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 10,76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கி இருப்பதாக கூறினார். வழக்கம்போல் யாரோ எழுதி கொடுத்ததை முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயில் டு துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு 5,800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் மறைக்க முயல்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, இந்த ஆண்டு மட்டும் 6,331 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மின்சார கட்டணம் உள்ளிட்டவற்றை பல மடங்கு உயர்த்திவிட்டு வருமான வரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசின் மீது வீண் பழி சுமத்துவதா எனவும் வினவியிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமன் தான் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நகரமன்றத்தில் கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்ற கம்பன் பெருவிழாவில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்துச் சென்றவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். வசந்தனுடைய மகனாகத்தான் விபீடனையும் புகனையும் சுக்ரீவனையும் ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும், இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம். நீலகிரி மாவட்டம் உதகையில் பலத்த சூறைக்காற்று காரணமாக அரசு பேருந்து மீது மரம் முறிந்து விழுந்த விபத்தில் ஓட்டுநர் காயமடைந்தார். தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக கடந்த 1 வாரத்திற்கு மேல் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டும் மரங்கள் முறிந்து விழுந்தும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூடலூரிலிருந்து உதகை வழியாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்தின் மீது மரம் முறிந்து விழுந்தது. இதில் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மாற்று பேருந்தின் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் குந்தா வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.